மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய வானவில் நெஞ்சங்கள், அத்தியாயம் 136. கூட்டமாக அமர்ந்திருந்த நண்பர்களிடையில் காரசாரமான விவாதம் அரங்கேறி கொண்டிருந்தது. தூரத்தில் இருந்து அதனை பார்த்து கொண்டே வந்தான் கிரி. என்ன பிரச்சனை, என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் என்று யோசித்து கொண்டே அவர்கள் அருகில் வந்தான். என்ன ஆச்சு, ஏதாச்சும் பிரச்சனையா? ஆமாண்டா. என்ன என்றான் சீரியஸாக முகத்தை வைத்து. மித்ராவோட அண்ணன் பையன் நிதிஷுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கறதுன்னு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தலையில் அடித்து கொண்டான் கிரி. இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு ஏதோ இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை ரேஞ்சுக்கு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களேடா. ஏதாச்சும் ஒன்று வாங்கி தர வேண்டியது தானே. அப்படியா தம்பி, அப்போ நீ சொல்லு. இது என்ன பெரிய விஷயமா? மித்ரா கிட்ட கேளுங்க, அந்த பையன்கிட்ட என்ன இல்லைன்னு. அதை வாங்கி கொடுங்க. எதுவாக இருந்தாலும் எனக்கு ஓகே, என்னோட ஷேரை நான் கொடுத்துட்றேன். அது சரி, எங்க அவளையே கேளு. புரியாமல் மித்ராவை பார்த்தான் கிரி. என்ன ஆச்சு மித்ரா? நீ வேறப்பா, அவன்கிட்ட எல்லாமே இருக்கு. நானே அவனுக்கு என்ன கிஃப்ட் வாங்குறதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுல உங்களுக்கு எங்க ஹெல்ப் பண்றது என்றாள் மித்ரா சலிப்பாக. பணக்கார பசங்கன்னா என்னென்ன பிரச்சனையெல்லாம் வருது பாத்தியா என்று சொல்லி உரக்க சிரித்தான் கிரி. மித்ரா அவனை முறைத்தாள். நான் உண்மையை தான் சொன்னேன் என்றான். ஆமா, இவர் பெரிய ஹரிச்சந்திரன், உண்மையை சொல்றாரு. ஒழுங்கா ஹெல்ப் பண்ண முடிஞ்சா பண்ணு, இல்லைன்னா சும்மா இரு. இப்படி கிண்டல் பண்றது எல்லாம் வேண்டாம். பாரா, கோபம் வந்துருச்சு என்று சொல்லி சிரித்தான். அவளுக்கு தான் அப்படி சொன்னா பிடிக்காதுன்னு தெரியும் இல்லடா, அப்புறம் ஏன் சும்மா சும்மா அப்படி சொல்ற? நான் உண்மையை தாண்டா சொன்னேன். சரி, அதை விடு. நீ சொல்லு மித்ரா, அவனுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு. அதுக்கப்புறம் நாம டிசைட் பண்ணலாம். அவனுக்கு எல்லோ கலர் பிடிக்கும், டேபிள் டென்னிஸ் விளையாட பிடிக்கும் என்று ஆரம்பித்து வரிசையாக எல்லாவற்றையும் சொல்லிக்கொண்டே வந்தாள். அப்புறம் சாப்பிட்றதுலனா கேக்கு, சாக்லேட் இதெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். சூப்பர், அப்புறம் என்ன என்றான் கிரி. என்னடா சொல்ற? ஆமாண்டா, அவனுக்கு தான் கேக் பிடிக்கும் தானே. அதுக்குன்னு கேக்கு வாங்கி தர சொல்றியா? அதானே, இவ அண்ணன் ஸ்பெஷலாக வித்தியாசமாக ஏதாச்சும் கேக்கை ஆர்டர் பண்ணி வச்சிருப்பாரு. நாம் இந்தான்னு ஒரு மொக்க கேக்கை வாங்கிட்டு போய் கொடுத்தா அந்த பையன் நம்மளை கேவலமாக மேலே கீழே பார்ப்பான். இருங்கடா, நான் வாங்கணும்னு சொல்லலையே. மித்ரா, உனக்கு தான் கேக் செய்ய பிடிக்கும் இல்லை, நீயே உன் கையால் செஞ்சு கொடு. நாங்கள் அதை அவனுக்கு கிஃப்ட் பண்ணுறோம். ரொம்ப பெருசாலாம் வேண்டாம், சின்னதா. ஆனால் அது நீ செஞ்சதுன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லை, அவன் அதை ஸ்பெஷலாக நினைப்பான் இல்லை. மித்ராவின் முகம் வருத்தமாக மாறியது. என்னாச்சு மித்ரா என்றாள் சிவானி. உனக்கு தெரியாதா எங்கள் அண்ணனை பற்றி? எங்கள் வீட்டில் யாரையும் சமைக்க எல்லாம் விட மாட்டாங்க. எல்லாத்துக்கும் வேலைக்காரங்க இருக்காங்கல்ல, நீங்கள் ஏன் வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. என்ன கேக் செய்ய எல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. உனக்கு என்ன வேணும் சொல்ல, ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எனக்கு சமைக்க ரொம்ப பிடிக்கும். ஆனால் இது வரைக்கும் எங்கள் வீட்டு கிச்சனில் சமைச்சதே இல்லை. குக்கரி கிளாஸ் போனேன், அங்கே சமைச்சதோடு சரி. அப்புறம் பேக்கிங் கிளாஸ் போனேன், அங்கே கேக் செஞ்சுக்கிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். கோர்ஸ் முடிஞ்சதும் அதை பற்றி யோசித்ததே இல்லை. எனக்கு எல்லாம் மறந்துடுமோன்னு கூட பயமாக இருக்கு. அவள் முகத்தில் தெரிந்த வேதனை கண்டு வருத்தம் கொண்டார்கள் அனைவரும். அமுதம் கூட ஒரு அளவுக்கு மேலே போனால் விஷம்னு கரெக்டாக தான் சொல்கிறாங்க. உங்களை எல்லாம் என்னவோ வேலையே பார்க்க விடாமல் தாங்கிறதா நினச்சி உங்களோட சின்ன சின்ன ஆசைகளை கூட அடக்கி வச்சுட்டாங்க. இதுவும் ஒரு விதத்தில் அடக்குமுறைதான் என்றான் கிரி. ஆமாம், உங்கள் அம்மா, சித்தி, அண்ணி இவங்களும் இதே மாதிரி தான் கஷ்டப்படுவாங்களா என்றாள் குஷி. தெரியல, அம்மாவுக்கும் சித்திக்கும் பழகிடுச்சுன்னு நினைக்கிறேன். வேலை இல்லையா, சரி போ நிம்மதியாச்சு அப்படின்னு அவங்களுக்கு பிடிச்ச வேற வேலையில இன்வால்வ் பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் அண்ணியை பற்றி தெரியல, அவங்க வெளியில் எதையுமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் எனக்கு குக்கிங் தான் பிடிக்கும் அப்படின்றதுனால என்னால் வேற விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியலை. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த வருஷத்தோடு எனக்கு கோர்ஸ் முடிஞ்சிடும். நீங்கள் எல்லாம் ட்ரைனிங் போவீங்க. ஆனால் அதுக்கு கூட என்ன விட மாட்டாங்க. படிக்க ஆசைப்பட்ட படிக்க வச்சிட்டோம், அவ்வளவுதான் அப்படின்னு வீட்டிலையே வச்சு அப்புறம் யாராச்சும் பெரிய பணக்கார மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துடுவாங்க. ஒரு கூண்டில் இருக்கிற கிளியை இன்னொரு கூண்டில் மாற்றி வைக்கிற மாதிரி, அவ்வளவுதான். விரக்தியான புன்னகையோடு அவள் கூறினாள். எல்லோரிடமும் சில நிமிடங்கள் அமைதி. மித்ரா, நான் ஒன்னே ஒன்று சொன்னா கேப்பியா? கிரி கேட்டான். சொல்லுடா. நீ எந்த கிஃப்ட் நிதிஷுக்கு கொடுத்தாலும் அவன் ஹாப்பி ஆவான்னு கன்ஃபார்மாக தெரியுமா? தெரியல, அவனுக்கு பிடிச்சதா இருந்தால் சந்தோஷப்படுவான், இல்லைன்னா ஓகே அப்படின்னு சொல்லிடுவான். ஆனால் பிடிக்கலன்னு எல்லாம் சொல்ல மாட்டான். அதனாலேயே அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவனோட கேரக்டர் கொஞ்சம் என்னோட அண்ணி மாதிரி என்று சொல்லி சிரித்தாள் மித்ரா. அப்போ சரி, நீ கிஃப்ட் கொடுக்கும்போது உன்னோட மனசில் சந்தோஷத்தோட கொடு. அவனுக்கு பிடிச்சா சந்தோஷப்படு, பிடிக்கலன்னா விட்டுட்டு போ. எப்பவும் அப்படிதான்டா. அப்புறம் என்ன,
டே அவினாஷ், அன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு வந்தோமே, அப்போ உங்கள் வீட்டில் மைக்ரோவேவ் அவன் பார்த்தேனே. ஆமாண்டா, அதை என்னோட அக்கா வாங்கினா. அவள் இப்படி தான் கேக்கெல்லாம் பண்ணுவா. அவள் கல்யாணமாகி போனதுக்கு அப்புறம் அது சும்மா தான் இருக்கு. உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா மித்ராவை கூட்டிகிட்டு போய் உங்கள் வீட்டில் கேக் செய்ய அலோவ் பண்ணுவியா? திகைத்தாள் மித்ரா. அதனால என்னடா, எங்கள் அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க. நான் வேணும்னா ஒரு தடவை பர்மிஷன் கேட்டுட்டு சொல்கிறேன் என்றான் அவினாஷ். சூப்பர்டா என்றாள் ஷிவானி. மித்ரா, நாங்கள் கொடுக்குற கிஃப்ட்டுக்கு எங்களுக்கு ஒரு கேக் செஞ்சு கொடு. நிதிஷுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு உனக்கு தெரியும் இல்லை? அதையெல்லாம் வச்சு யோசிச்சு செய். உனக்கு செய்ய எவ்வளவு காஸ்ட் ஆகுதோ அதை நாங்கள் ஷேர் பண்ணி கொடுத்துடுறோம். அவினாஷ் அவனோட பங்கு தர வேண்டாம். அதுக்கு பதிலாக அவனை நீ யூஸ் பண்ணிக்கோ. சூப்பர் ஐடியாடா என்றான் நிர்மல். அவினாஷ் அவன் அம்மாவை அழைத்து பேசினான். அவர் சம்மதம் தெரிவித்து விட எல்லோரும் சந்தோஷப்பட்டார்கள். மித்ரா, உனக்கு ஓகே தானே? உன்னால செய்ய முடியும் இல்ல? கிரி கேட்டான். சந்தோஷமாக தலையசைத்தாள் மித்ரா. ஆனால் இதையும் சொல்லிடுறேன், எங்கள் வீட்டில் இருக்கிற ஓவனில் ரொம்ப அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் எல்லாம் கிடையாதுப்பா என்றான் அவினாஷ். அதெல்லாம் பரவாயில்ல என்றாள் மித்ரா சட்டென்று. எல்லோரும் அவள் முகத்தையே பார்க்க அதில் அவ்வளவு சந்தோஷம் தெரிந்தது. ஆனால் ஒரு விஷயம் என்றாள். என்ன? நான் தான் செஞ்சேன்னு வீட்டில் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, அப்புறம் என்ன திட்டுவாங்க. ஓகே ஓகே டீல் என்றாள் குஷி. எல்லோரும் தலையை அசைக்க கிரி எந்த பதிலும் கூறவில்லை. அதனை யாரும் கவனிக்கவும் இல்லை. மித்ரா தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கி கொண்டு குஷியோடு அவினாஷின் வீட்டிற்கு சென்றாள். மிகவும் ரசித்து சந்தோஷமாக ஒரு கேக்கை தயார் செய்தாள். மித்ரா செய்து கொடுத்த கேக்கை எடுத்துக்கொண்டு நண்பர்கள் பிறந்தநாள் விழாவிற்கு வந்தார்கள். நிதிஷ் கேக் வெட்டி முடித்த பின் எல்லோரும் அவரவர்கள் வாங்கி வந்த பரிசு பொருட்களை கொடுக்க மித்ராவும் தான் வாங்கியிருந்த வாட்சை அவன் கையில் கட்டிவிட்டாள். ஹை, ஹாரி பாட்டர் வாட்ச் அத்தை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்று சொல்லி அவள் கன்னத்தில் முத்தம் வைத்தான் நிதிஷ். பின் நண்பர்கள் அனைவரும் அவனிடம் அந்த கேக்கை நீட்டி ஹாப்பி பர்த்டே நிதிஷ் என்றனர். உனக்கு கேக் பிடிக்கும்னு மித்ரா சொன்னா, அதனால தான் கேக் என்றாள் குஷி. தேங்க்யூ அத்தை என்றான் நிதிஷ். மித்ராவின் தோழிகளையும் அவன் அத்தை என்றே அழைப்பான். கேக்கின் பேக்கிங்கை பிரித்து பார்த்தவன் விழி விரித்தான். அவனுக்கு பிடித்த வண்ணத்தில் கேக் தயாரித்து அவனுக்கு பிடித்த சாக்லேட்களை சேர்த்து செய்திருந்தாள் மித்ரா. அளவில் சிறியதாக இருந்தாலும் பார்ப்பதற்கே அவ்வளவு அழகாக இருந்தது. சூப்பரா இருக்கத்த, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்றான் அவன். அவன் முகத்தில் அவ்வளவு சந்தோஷம் தெரிந்தது. அங்கே இருந்த டேபிளில் வைத்து ஒரு துண்டை வெட்டி எடுத்து அவனுக்கு ஊட்டினான் அவினாஷ். சாப்பிட்டு பாரு, உனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ளேவர் என்றான். ஒரு வாய் சாப்பிட்டவன் வானத்திற்கும் பூமிக்கும் குதித்தான். சூப்பரா இருக்கு மாமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்றான். மித்ராவின் முகத்தை பார்த்தான் கிரி. அவள் முகத்திலும் அவ்வளவு சந்தோஷம். எதையோ சாதித்து விட்டது போன்ற திருப்தி அவள் முகத்தில் தெரிந்தது. மம்மி மம்மி, அந்த கேக்கை நீங்கள் எல்லாரும் எடுத்துக்கோங்க. இது சின்னதாக தானே இருக்கு, இது ஃபுல்லாக நானே எடுத்துக்கிறேன் என்றான் நந்தினியிடம் கெஞ்சும் பாவனையில். புன்னகையோடு அவன் அருகில் வந்தவள், ஓகே ஓகே, நீயே எடுத்துக்கோ, ஆனால் இப்போ ஃபுல்லாக வேண்டாம், ஃப்ரிட்ஜில் வச்சு நாளைக்கு கொஞ்சம் சாப்பிடு என்றாள். தேங்க்யூ மம்மி என்றான். பாத்தியா மித்ரா, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்த கிஃப்ட் தான் உன்னோட மருமகனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்று சொல்லி சிரித்தார் அவள் சித்தி. மித்ராவிற்கு வானத்தில் மிதப்பது போன்ற ஒரு உணர்வு பிறந்தது. மனதில் மகிழ்ச்சி ஆழி பேரலையாய் பொங்கி பெருகி வழிந்து கொண்டே இருந்தது. சொல்ல முடியாத ஒரு உணர்வில் திளைத்து கொண்டிருந்தாள். மித்ரா, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேக்கை எங்கே வாங்கினாங்கன்னு கேளு. மதேஷ், இனிமேல் அங்கே நீயும் ஆர்டர் பண்ணு என்றார் அவள் அப்பா. அதுவரை அமைதியாக அனைத்தையும் பார்த்து கொண்டு நின்றிருந்த கிரி, அது ஆர்டர் பண்ணி வாங்கின கேக் இல்லை என்றான் சட்டென்று. மித்ரா பயத்தோடு கிரியை பார்த்து வேண்டாம் என்பது போல் தலையசைக்க அவளை கண்டுகொள்ளாமல், அது நிதிஷுக்காக மித்ராவை ஸ்பெஷலாக செஞ்சது என்றான். அத்தனை பேர் கூடியிருந்த இடத்தில் எல்லோருக்கும் கேட்கும்படி அந்த உண்மையை போட்டு உடைத்து விட்டான் கிரி. மித்ராவோ உடலில் நடுக்கம் பிறக்க பயத்தோடு மாதேஷை பார்த்தாள். மாதேஷ் செய்தது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.